கதைகள் நல்ல மனிதர்களை உருவாக்கும் விதைகள். எல்லோருக்கும் வணக்கம். கதை கேளுங்க ராஜாத்தி என்ன நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு ஆசை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுற எல்லா கதைகளையும் நீங்கள் தவறாமல் கேட்க முடியும். கதைகள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். ஒரு ஊர்ல கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த குப்புசாமி போய் கந்தசாமி கிட்ட ஐயா எங்க வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தாடிலாம் வராங்க, கை கழுவுறதுக்கு சொம்பு இல்லை, உங்க சொம்பை இன்னைக்கு ஒரு நாள் இரவலா கொடுங்க அப்படிங்கிறார். உடனே கந்தசாமி என்ன பண்ணுறாரு, தான்கிட்ட இருக்க ஒரு பித்தளை சொம்பு இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாரு. வச்சுக்கிங்க, நாளைக்கு கொடுங்க அப்படிங்கிறார். அவர் எடுத்துகிட்டு போயிறார். குப்புசாமி சொம்பு எடுத்துகிட்டு போயிறார். மறுநாள் குப்புசாமி என்ன பண்ணுறாரு, 2 சொம்போட வர்றார். கந்தசாமி அண்ணா இந்தாங்க சொம்பு அப்படிங்கிறார். என்னப்பா நான் 1 தானே கொடுத்த, நீங்க 2 கொடுக்குற அப்படிங்கிற. அவர் சொன்ன, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இது நைட்டு வச்சிருந்தேன், இந்த சொம்பு நீங்கள் கொடுத்த சொம்பு டக்குன்னு குட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு பாருங்க, இது பெருசாக இருக்குது அப்படிங்கிறார். கந்தசாமி கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. எப்படா சொம்பு குட்டி போடும், சரி எதா இருந்தானா நமக்கு ஒரு சொம்பு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொம்பை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு குப்புசாமி வர்றாரு. கந்தசாமி அண்ணா வணக்கண்ணா அப்படிங்கிறார். வாப்பா வாப்பா அப்படிங்கிறார். நம்ம வீட்டுக்கு விருந்தாடெலாம் வராங்க, டம்ளர் குடிக்கிற தண்ணி குடிக்கிற டம்ளர் இல்லை, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா. எத்தனை டம்ளர்ப்பா வேணுங்கிறார். இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 3 டம்ளர் போதும் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட 3 வெள்ளி டம்ளர் இருக்குது, 3 வெள்ளி டம்ளர் கொடுக்குறார். இவர் எடுத்துகிட்டு போகிறார். மறுநாள் இவர் 3 பெரிய டம்ளர், இவர் கொடுத்த 3 பெரிய டம்ளரு 3 குட்டி டம்ளர் எடுத்துகிட்டு வர்றார். அதுவும் வெள்ளி தான். சாமி என்ன அப்படிங்கிறார். வாப்பா குப்புசாமி என்னாச்சு, எல்லாம் விருந்தாலாம் வந்துட்டு போயிட்டாங்க, இந்தாங்க அவங்க நீங்கள் கொடுத்த டம்ளர் அப்படிங்க. என்னப்பா 6 இருக்குது அப்படின்னா. என்னன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா எதை பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு வந்துன்னா குட்டி போட்டுறது அப்படின்னா. என்னப்பா என் வீட்டுல இத்தனை நாள் இருக்கு, நான் குட்டியே போடுறதுல உன்கிட்ட வந்தா மட்டும் குட்டி போடுது. சரிப்பா மட்டும் வந்த வரைக்கும் லாபம் தான்ட்டு, சரிப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியும் வாங்கி தான் பொண்டாட்டிட்ட கொடுத்து பெருமையா பாரு, நம்ம உட்கார்ந்த இடத்துல சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், கடவுள் நம்ம கண்ணை திறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இந்த குப்புசாமி கந்தசாமியை பார்க்கறாரு. கந்தசாமி அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா. வாப்பா வாப்பா என்னப்பா விஷயம் அப்படிங்கிறார். இல்லை பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணம், உங்கள் சம்சாரம் ஒரு நகை வாங்கினாங்களாம், நெக்லஸ்ஸு, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு என் பொண்டாடி எப்போதும் சொல்லிட்டு இருக்கா, நம்மளால அந்த அளவுக்குலாம் வாங்க முடியாது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் போட்டு போயிட்டு திரும்பி கொடுத்துட்றேண்ணே அப்படிங்க. இப்போ கந்தசாமிக்கு குப்புசாமியில ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தியாக போச்சு. அதனால என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு, நெக்லஸ் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இருப்பார். நான் இது என்னோட டிசைன், நான் தான் செலக்ட் பண்ணேன், எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தியா, அவரே சூப்பராக இருக்கு, அவங்க ஒய்ஃபை சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு பெருமையாக கந்தசாமி என்ன பண்ணுறாரு, எடுத்து குப்புசாமி கையில் கொடுக்குறாரு. குப்புசாமி வாங்கிட்டு நாளைக்கு கொடுத்துறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போயிட்டு கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் ஆகிடுது. குப்புசாமி கந்தசாமிகிட்ட கொடுக்கவே இல்லை. கந்தசாமி நினச்சிக்கிட்டா வரவே இல்லை, இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னார. சரி ஒரு சமயம் தூரத்தில் கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுனால டயர்டாக இருப்பாங்க, நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இப்போ கந்தசாமி பொண்டாட்டி, ஏங்க நெக்லஸை கொடுத்தோம் திரும்பி வரலைங்க, போய் கேளுங்க. சம்மடி அவன் கொடுப்பான், 2 நெக்லஸாக கொடுப்பான், ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு குட்டி நெக்லஸ் கொடுப்பான் டெலிவரின்னு சொல்லிட்டு, பேசாம இரு எல்லாம் வரும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, ஒன்றும் பதிலே காணும். குப்புசாமி பாட்டு டெய்லி எழுந்துச்சு வெளில போகிறாரு, உள்ளே வராரு, கடை வீட்டுக்குள்ளே போகிறாரு, வெளில வராரு. ஆனால் இவர்கிட்ட பேசி நெக்லஸ் பற்றி ஒன்றுமே பேச்சே இல்லை. இப்போ கந்தசாமி கொஞ்சம் குழப்பமாச்சு, மறந்துட்டானா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ குப்புசாமி இங்கே வாப்பா அப்படிங்கிறாரு. என்னண்ணா என்னண்ணா அப்படின்னா. ஆமாம் இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக நெக்லஸ் வாங்கிட்டு போனியா, என்னாச்சு கொடுக்கல, நீ 2 மறுநாளே தரேன்னா நீ கூட சரி நீ வேலையாக இருக்குன்னு நினச்சா, நீ இன்னுமா தள்ளியான்னு. ஐயோ என் சம்சாரம் உங்களுக்கு சொல்லலையே இல்லையாண்ணா அப்படின்னா. என்ன சொல்கிற அப்படின்னா. ஒன்றும் சொல்லலையா அப்படின்னா. ஐயோ அது என்ன கேட்குறீங்க, உங்கள்கிட்ட வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்னா நைட்டு கழட்டி வச்சிருந்தோம், அது என்னாச்சு டெய்லி பிரசவத்தப்ப செத்து போச்சுங்க, அதை போய் இப்போ அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். என்னது செத்து போச்சா அப்படின்ட்டு அப்படியே அவர் மூர்ச்சி ஆகிட்டார் கந்தசாமி.
அவங்க பொண்டாட்டி ஐயோ என்னங்காச்சுன்னு உள்ளே வெளில வந்து அவர் தண்ணி தெளிச்சுன்னா எழுப்பி விட்டா என்னங்க அப்படின்னா உன் நெக்லஸ் பிரசவத்தில் செத்து போச்சான் அப்படின்றாரு. அந்த அம்மாவும் மயக்கடிச்சு விழுந்துச்சு. இப்போ சரிண்ணா ஐயா பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குப்புசாமி கிளம்பி போயிட்டார். இப்போ கந்தசாமிக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது எப்படியா நெக்லஸ் குட்டி போடும், பிரசவம் ஆகும், பிரசவத்தில் எப்படி சாகும்னா எப்படி கேட்க முடியாது. ஏன்னா முதல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் சொன்னப்பெல்லாம் நம்பி ஒரு சொம்போ ஒரு டம்ளர்லாம் வாங்கிட்டாரு. இப்போ அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. பேசாமல் ஓஹோ நம்ம நல்லா ஏமாந்துட்டோங்கிற மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் கதை. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளோட உழைப்போ எதுவுமே இல்லாமல் நமக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னு கிடைக்கும் இல்லை கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கவே கூடாது. அது உங்களை மாட்ட வைக்கிற ஒரு தூண்டில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.